வணக்கம் மக்களே. என்னடா இது 30 நாள் ஆயிப்போச்சு. கரூர் சம்பவம் நடந்து விஜய் கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரலையே. மனுஷன் உண்மையிலே இங்கதான் இருக்காரா, வெளிநாடு போயிட்டாரா? எத்தனை பேர்த்துக்கிட்ட வசை சொல்லு பாடி, எத்தனை பேர் கரெக்டான பதில் சொல்ல தெரியாம எல்லாம் நிர்வாகிகளெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அடடடடட, இவனுங்க பண்ண அளப்பறி இருக்கு பாருங்க. அது ஒரு நாள்ல சொல்லி மாள முடியாது. சும்மா இந்த 25 நாளும் வச்சு செய்யன்னு செஞ்சுட்டாங்க நம்ம தளபதிய, டிவிகனுடைய கட்சியை. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா வாயிலையும் ஆப்பட்டிக்கிற மாதிரி ஒரு செமையான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தளபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்படியாவது கரூர் மக்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கரூருக்கு போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எஸ்பி ஆபீஸ்ல கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நன்னு முன்னு ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க. வந்தாலும் பாதுகாப்பு தர முடியுமா, வந்தாலும் நம்ம தலைவரை கூட்டம் விடுமா, இன்னொரு விஷயம்னா வந்தா அத்தனை பேர்த்த மறுபடியும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இன்னும் இது சும்மா மெல்ற வாயில அவள் கிடைச்ச மாதிரி இன்னும் நல்லா மெல்லுவானுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக அவங்களும் தள்ளி 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 போட்டிருக்கிறாங்க. என்னடா அது, ஒரு தனி மனுஷன் ஒரு 100 பேர் 1000 பேர் வந்தா பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் உயிரை விடுற அளவுக்கு ஆகுது, இன்னும் மறுபடியும் ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்தாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காக இப்போ ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 41 பேர் செத்தவங்க குடும்பத்தை சென்னைக்கே வரவழைச்சு, அதாவது அங்க போய் பார்த்தா ஒரு 5 நிமிஷம் பேசுவாரா, ஒரு 10 நிமிஷம் பேசுவாரா, ஒரு ஒரு பெரிய மண்டபத்தை புக் பண்ணணும், அங்க போய் இறங்கணும், இறங்கிட்டு அத்தனை கூட்டத்தை தள்ளிட்டு மறுபடியும் உள்ள போகணும். அந்த நம்ம ஆளுங்க கம்முன்னு இருப்பாங்களா, அவங்க கம்முனே இருக்க மாட்டாங்க, மண்டபத்து மேல ஏறி கூட உள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஆளுங்க. அதனால என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணாருன்னா, சென்னை நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிக்காரு. அதாவது குடும்பங்கள் எல்லாத்தையுமே சென்னையில் வர வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்களுக்கு பண்ணி, உங்களுக்கு என்னென்ன அந்த 20 லட்சம் போட்டது போக ஒரு ஆறுதல் சொல்றதோட யார் யாருக்கு என்னென்ன தேவை, அதாவது ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தையோட படிப்புக்கு என்ன தேவை, அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு என்ன ஆதரவு செய்யணும் அப்படிங்கிறதை முதல் கொண்டு எல்லாத்தையுமே வகுத்து அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. இதனால தான் டிவிக்கனோட ஐடி விங்கில் இப்படி தான் அவங்க சொல்றாங்க. அதுதான் நாமளும் சொல்றோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சார் என்ன பண்ணாருன்னா, இப்ப மக்களை அங்க வர வைக்கிறதுனால அவங்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களோட ரொம்ப நேரம் பேசலாம், அவங்க கிட்ட ரொம்ப நேரம் உரையாடலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அது நேரடியா பார்த்து தளபதி கிட்ட ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நெருக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் தளபதி அவர்கள் இப்ப அந்த குடும்பங்களை சென்னை வர வச்சிருக்காரு. ஆக்சுவலி இது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கலாம், பட் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நடக்கலாம். இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ற மாதிரி ஐடியா பண்றாங்க. அதாவது 26ஆம் தேதி பண்ற மாதிரி பண்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, ஆனா கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள அது நடந்துடும் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நியூஸ்ல இதுதான் சொல்லிக்கிறாங்க. இவர் ஏன் அங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் போகாம இருந்ததுக்கும் இத்தனை நாள் பேசாம இருந்ததுக்கும் இத்தனைக்கும் காரணம் என்னன்னா, சட்டத்தை மதிக்கக்கூடிய நம்ம தளபதி, அதாவது சட்டப்படிதான் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. வேற கட்சிக்காரங்கன்னா ஈஸியா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் ஒரு கம்மியான ஒரு ஜனத்தொகை தான் சேரும். அவங்களுக்கு கம்மியான பேர் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தாலும் என்னன்னு சொன்ன காசு கொடுத்து கூப்பிட்டாவே இங்கே வரமாட்டானுங்க கூட்டுறதுக்கு. ஏன்னா கணக்கு மட்டும்தான் வாங்கிக்குவாங்க, காசு எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவர் வந்தாருன்னா சும்மாவே பார்க்க வரானே, வேலைக்கு எடுத்துட்டு வரானே, பஸ் ஏறி தூரமா இருந்து வரானே, 2 வீலர்ல ஒரு 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வரானே, என்ன பண்ணுவீங்க? டிராவல்ஸ் எடுத்துக்கிட்டு வரானே சொந்த காசை போட்டு. இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க இந்த கூட்டத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும்? இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஜோம்பி கூட்டம் அப்படின்னு போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, இது காலகேயர் கூட்டம் அப்படின்னு போட்டிருந்தாரு. எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், இது காலகேயர் கூட்டமோ ஜோம்பி கூட்டமோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ரசிக்கக்கூடிய மக்கள் இந்த தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பெருகிட்டாங்க. இந்த ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் இப்ப விஜயினுடைய மார்க்கெட் உயர்ந்துதான் இருக்குதா தவிர இதனால 1% கூட கீழே இறங்கவே கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கரூர் மக்கள் முழுக்க முழுக்க இந்த ஸ்டாம்பிடுக்கு விஜய் சார் காரணம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் அவர் உறுதியா நம்புறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா A1 A2 A3 குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது சிக்கலை உருவாக்கி இருக்காங்க.
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் உடைச்சிடலான்னு வைங்க. ஆனா விஜய் சார் மட்டும் அவரோட முடிவை தான் கரெக்டாக எடுப்பாரு. நீங்க புசி ஆனந்த் ஐயா சொல்றதையோ, நிர்மல்குமார் அவர்கள் சொல்றதையோ, ஆதவர்ஜினா சொல்றதையோ, ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதையோ விஜய் சார் கேட்பாருன்னு ஒரு காலம் யாரும் நினைக்க வேணாம். விஜய் சார் என்ன, எல்லாரும் எல்லா பக்கமும் இருந்து சொன்னா கூட விஜய் சார் என்ன முடிவு எடுக்கிறாரு அதுதான் அங்க முக்கியம். ஏன்னா அவர் தான் அங்க முடிவு எடுக்கக்கூடிய சூழல்ல இருக்கார தவிர இவங்களுடைய கருத்துக்களை அவர் ஒரு வாரி கேட்டுக்குவாரு. கேட்டுட்டு அதுல எது நம்ம மக்களுக்கு முக்கியம், அதுல எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல போனா, இப்ப கரூர்ல நடந்த சம்பவத்தினால எத்தனையோ பேரு அதாவது ஓடி போய் ஒளிஞ்சிட்டான், இனிமேல முடிஞ்சுது, கதையே அவ்வளவுதான், இனிமேல் இந்த டிவிக்கே அதாவது தமிழக வெற்றி கழகம் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரு முத்திரை குத்தி இனிமேல் இந்த கட்சி வெளியே வர முடியாத அளவுக்கு அழிச்சாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு முடிவே பண்ணிட்டானுங்க. ஆனா எல்லாத்தையும் மீறி தளபதி ஒரு சிறப்பான ஒரு செய்தியை இன்றைய தினத்துல கொடுத்திருக்காரு. அதுதான் மக்களை மீண்டும் சந்திச்சு கண்டிப்பா மீண்டும் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் மட்டும் இல்ல நம்ம ரசிகர்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அவருக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம அவருடைய ரசிகர்களை தாண்டி நாம அவர்களுக்கு ஒரு தொண்டர்கள். இன்னொரு விஷயம் பார்த்தா இத்தனையும் பேசிட்டு இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பேசாம போயிட்டோம்னா அவங்க கொஞ்சம் கோச்சிக்குவாங்க. அதனால அவங்களையும் கொஞ்சம் பேசிடலாம். தாய்லாந்துல 2 பேர் போய் ஒரு காரை மறைச்சு யூடியூபரை போய் டிவிகே தளபதி நெக்ஸ்ட் இந்தியன் சிஎம் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பி நம்ம தற்கூரி கூட்டம் இது ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டிட்டு போய் டிவிகே தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை கூட்டம் போய் அந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் பிள்ளைங்கள் எல்லாம் கதறுன்னு கதறிட்டானுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோ அது கிடையவே கிடையாது. அது ஸ்கேம் பண்ணப்பட்ட ஒரு போலியான வீடியோ. வாய்ஸ் ஓவர் முழுக்க மாத்தி இது தளபதிக்கு ஒரு எப்படியாவது கெட்ட பேர் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் தான் அவங்க பண்றாங்க. இவங்க காட்டக்கூடிய அந்த தற்கொலை கூட்டம்னு சொல்லதான் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த தற்கொலை கூட்டத்தினோட வேகத்தை இவங்க கிட்ட காட்டியே தீரணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் முடிவெடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த வீடியோ அது ஒரிஜினல் வீடியோ கிடையாது. அந்த ஒரிஜினல் வீடியோ வெர்ஷன் வேற. ஆனா இவங்க கொடுத்த வீடியோ வேற. இவங்க வாய்ஸ் ஓவர் மாத்தி உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க மற்ற ஆப்போசிட் கட்சியினர். இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா தளபதிக்கு எந்தெந்த வகையில் இருந்து தொல்லை கொடுக்கணும், எப்படி தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி நோண்டி பாக்குறானுங்க. அதுக்கெல்லாம் அசர் ஆளுங்களா தளபதி தொண்டர்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அதுவும் மைண்ட்ல நல்லா நிறுத்திக்கங்க. குறிப்பா இவங்க வீடியோவை நம்ம போய் பார்க்கறதுனாலதான் என்ன பண்ணுறதுன்னா வியூஸ் அதிகமா போகுது. இவங்க வீடியோவை அவங்க தோழர்களே பார்க்க மாட்டாங்க, நம்ம மாதிரி டிவிகேனுடைய தொண்டர்கள் தான் அதிகமா பாக்குறாங்க. ஏன்னா அவங்க அப்படி என்ன பேசுறானுங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுங்கள, அதனால அவனுங்க பேசுறாங்க நம்ம பாக்குறோம். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க அவங்கள அதிக அளவுக்கு பேசுறதை கொஞ்சம் நிறுத்திட்டீங்கன்னா அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்கன்னு விட்டுருங்க. தளபதி விஜய் சொல்லிக்காருல டீசெண்டா அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீசெண்டா தான் அப்ரோச் பண்ணிருக்கோம். குறிப்பா இவங்க எல்லாம் ஏன் இப்படி இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாவம். அதாவது என்ன 5 வருஷமா ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய இமேஜை ஒரு பெரிய இமேஜ் கட்டி வச்சிருக்காரு. திடீர்னு ஒருத்தர் அந்த இமேஜை ஃபுல்லாவே காலி பண்ணா யாருக்கும் கொஞ்சம் கோபம் இருக்குதான்னு செய்யும். அந்த கோபத்துல 4-5 வார்த்தை விடுறதுதான் அது கடைசியில இப்படிதான் சொல்ல போறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா டிவிகேவுக்கு எந்த வகையிலுமே என்னைக்குமே வீழ்ச்சிங்கிறதே கிடையாது. கரூர் மக்களும் சரி திருச்சி மக்களும் சரி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. லோக்கல் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு தான் தூரமா இருக்கிற நம்மளுக்கு தான் இதெல்லாம் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபையே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாத்துக்குமே உண்மை தெரியும், யாருக்குமே உண்மை தெரியாம இல்ல. விஜய் அதாவது ஒரு எல்லைக்கு தாண்டி போய் விஜய் தான் கொலகாரனே முடிவெடுத்துறானுங்க. அதெல்லாம் தாண்டி தானே வெற்றி ஆகணும், வேற என்ன பண்ண முடியும். விஜய் தவிர அதாவது ஒரு வீடியோ போட்டாரு இடையில ஒரு 3-4 நாள் கழிச்சு. அந்த வீடியோவில் என்ன பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சவால் விடுற மாதிரி பேசிட்டாராம். அது ரொம்ப மன உறுத்தலா போச்சான், அது ரொம்ப ஹேட் பண்ணிட்டாராம். அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க.
அது முழு வீடியோவும் ஒத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு பேசியிருப்பாரு. அது என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏன் அப்படி பேசினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். விரக்தியோட பேசியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியோட தான் பேசியிருப்பாரு. யாராச்சும் இந்த உலகத்துல தன்னோட கட்சிக்காரன் செத்து போயிட்டான்னு சொல்லி அதாவது ஃபீல் பண்ணாம இருப்பாங்களா? நம்மளை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணாம யாராச்சும் இருக்க முடியுமா? ஆனா அது வந்து எப்படின்னா இவங்க அந்த மாதிரி தான் கட்டமைக்கிறாங்க. ஒரு அதாவது நம்மளை பார்க்க வந்து செத்து போயிட்டான், முதல் குற்றவாளி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதெல்லாம் தளபதி வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி மேலே வருவாருங்கிறது எந்த ஒரு இது கிடையாது. ஒரு மேலே வருவாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம நம்பலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.